பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட ஒரு வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூரணமாய் நிச்சயித்திருக்கிறேன். ஆம், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட தெய்வீக சுகம் என்கிறதான தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு வரி மாத்திரம் பாடிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செல்லலாம். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களா. என் நோய்கள் தீர்த்தான், என் நோய்கள் தீர்த்தான், சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையில். நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், எந்தனே சுமந்த பின். நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், எந்தன் இயேசு சுமந்த பின். ஹல்லேலூயா. எனக்கு மிகவும் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மிக உன்னதமான உண்மையான ஒரு ஆசீர்வாதம் என்பது வியாதியற்ற வாழ்வு. வியாதியற்ற வாழ்வு. ஆமென். ஹல்லேலூயா. உபாகமம் 7:15 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். இங்கே வியாதிகளை தேவன் பெரிது என்றோ அல்லது மிக கொடிய வியாதி என்றோ எல்ஷடாவாகிய தேவன் பிரித்து பார்க்கவில்லை, பிரித்து வைக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். வியாதிக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லாத அளவுக்கு நீக்குவார். எனக்கு பிரியமான, அதுதான் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஒரு முறை உங்களுடைய வாயை திறந்து சொல்லுங்கள், அவர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார் என்று. ஒவ்வொரு முறையும் சொல்லுங்கள், அவர் சகல வியாதியையும் விலக்குகிறவர். உடைய சரீரத்தில் வியாதி வருவதற்கு அவர் ஒருபோதும் காரணர் அல்ல. மருத்துவர்கள் ஒருவேளை இந்த பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக முடியாது என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கலாம். ஆனால் சத்திய வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ கொத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் அது யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்கள், பிரிக்க முடியாததையும் கூட தேவனுடைய வார்த்தை பிரித்துவிடக்கூடிய வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. உங்களுடைய பலவீனங்களை உங்களை விட்டு பிரிக்கிறது. உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உனக்கு நான் வர அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். The Lord will keep you free from every disease. உன்னை விட்டு விலக்குவார் என்பதனுடைய அர்த்தம் என்ன? உன் எல்லைகளில் அந்த வியாதிகள் எல்லைகளிலே வராதாம். பிறகு எப்படி சரீரத்துக்குள் நுழையும்? உன் எல்லைகளில் நெருங்காதபடி விலக்குவார் என்பதுதான் அதன் அர்த்தம். வியாதியே இல்லாத வாழ்வுதான் உண்மையில் வளமான வாழ்வு. ஹெல்த் இஸ் வெல்த் என்பார்கள். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்வார்கள்.
ஆகையால் தான் தேவன், நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று அவர் சொன்னவுடன் அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன் எல்லைகளை விட்டு விலக்குவார் என்கிற வாக்குத்தத்தத்தை தருகிறார். உண்மையிலே ஆசீர்வாதமான வாழ்வு என்பது வியாதியற்ற வாழ்வுதான். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் வியாதியை விலக்குகிறவர். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதிக்கும் தேவன் காரணர் அல்ல. தேவன் காரணர் அல்ல என்று சொல்லி தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? தேவனுடைய சித்தம் இல்லை என்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இந்த நிமிஷத்தில் அந்த வியாதியை சபியுங்கள். இந்த நிமிஷத்தில் அந்த வியாதி உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது. தேவன் தராத ஒன்றும் உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது. அவைகளை விரட்டி எறியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுக்கு விடுதலை தருகிறார். கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுக்கு விடுதலையை தருகிறார். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக என்று கட்டளையிடுகிறேன். நன்மையான ஈவுகளை தருகிற தேவன், நன்மையானவைகளை மாத்திரமே உங்களுக்கு தருகிற தேவன். அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் கூட இல்லை என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு வேணுமில்லை, எவ்வளவு வேணுமில்லை, எவ்வளவு வேணுமில்லை என்றால் அவ்வளவுதான், எவ்வளவு வேணுமில்லை. வியாதியை விளக்குகிற தேவன் மெய்யான ஆசீர்வாதத்தை தருகிறார். அவர்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். வியாதி உங்களிலிருந்து விளக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதிக்கும் தேவன் காரணர் அல்ல. தேவன் கொடுக்காதது உங்களுடைய சரீரத்திலே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவார். உண்மையில் வியாதியற்ற வாழ்வே உண்மையிலே ஆசீர்வாதமான வாழ்வு. காட் பிளஸ். எனக்கு அருமையானவர்களே, பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், பலப்படுங்கள். ஆமென்.